குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் 13/12/2024 வெள்ளிக்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:21. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 6:35 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 11:27 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று காலை 7:36 வரை கௌலவம், பின்பு மாலை 6:35 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஷ நாயக்கர் ஜோதி ஸ்வரூபமாக மகா தீப ஜோதி தரிசனம். இரவு தங்க ரிஷப சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் கார்த்திகை விரதம் மற்றும் பிரதோஷம் மற்றும் திரு கார்த்திகை தீபம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பூமியை தோண்டுவதற்கு நல்ல நாள், கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற நாள், மருந்து உண்ண உகந்த நாள், சிலம்பாட்டம் பயில ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 2:16 முதல் மாலை 4 மணி வரை மேஷ லக்னம், மாலை 4:01 முதல் 6:02 வரை ரிஷப லக்னம், 6:03 முதல் 8:14 வரை மிதுன லக்னம், இரவு 8:15 முதல் 10:22 வரை கடக லக்னம், 10:23 முதல் 12:24 வரை சிம்ம லக்னம், 12:25 முதல் 2:24 வரை கன்னி லக்னம், 2:25 முதல் 4:30 வரை துலாம் லக்னம், 4:31 முதல் காலை 6:45 வரை விருச்சக லக்னம், 6:46 முதல் காலை 8:52 வரை தனுசு லக்னம், 8:53 முதல் காலை 10:47 வரை மகர லக்னம், 10:48 முதல் 12:30 வரை கும்ப லக்னம், 12:31 முதல் 2:11 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். இந்த நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனதார ஸ்ரீ சுக்கிர பகவானையும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயையும் நினைத்து வழிபட்டார் நிச்சயம் நல்லதொரு அனுகூலம் உண்டாக்கும், தன வரவு உண்டாக்கும். தனமழை பொழிவாளாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. கனகமழை பொழியக்கூடும். கனகம் என்றால் பொன், தங்கம் என்று அர்த்தம். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. இந்த நேரத்திலும் இந்த ஸ்லோகங்களை 27 முறை சொல்லலாம். அல்லது அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வழிபாடு செய்வதால் வீட்டில் தீபங்கள் ஏற்றி
வழிபடும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். தன லாபம் கிடைக்கும், வருமானம் பெருகும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கார்த்திகை தீப திருநாளில் வீடுகளில் விளக்கேற்றும் முறை என்னென்ன பலன்கள் இருக்கிறது தெரியுமா? கார்த்திகை தீபத்திற்கு வீடுகளில் எப்படி விளக்கேற்ற வேண்டும், எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும், விளக்கு ஏற்றுவதன் மூலம் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமான் மட்டுமின்றி எல்லா கடவுள்களுக்கும் உகந்த மாதமான கார்த்திகை மாதத்தில் நாம் செய்து வரும் அனைத்து வழிபாடுகள் மூலம் செல்வமும் செல்வ செழிப்பும் கைகூடும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுகிறது. கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் தனம் பெருக்கும் எனவும் ஆரோக்கியம் கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. திருக்கார்த்திகை தினத்தில் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு சில முறைகள் இருக்கின்றன. அதனை பின்பற்றுவதன் மூலம் கார்த்திகை தீப வழிபாட்டின் பலன்களை நாம் நிச்சயம் பெற முடியும். பெரும்பாலான மக்கள் இன்னமும் கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டை தவறான முறையில் செய்து வருகின்றனர். அதாவது மற்ற நாட்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது போல் முதலில் பூஜை அறையில் தீபம் ஏற்றுகின்றனர். ஆனால் அவ்வாறு செய்வது தவறு. கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றும் போது முதலில் வாசலில் இருந்து முழு பிரார்த்தனையோடு கடவுளை வீட்டிற்குள் அழைத்து வருவது போல் வீட்டு வாசலில் இருந்து தீபம் ஜோதியை ஏற்றி வர வேண்டும். கடைசியாகத்தான் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அதிலும் திருக்கார்த்திகை அன்று சாயரட்சை, அதாவது மாலை நேரத்திலேயே, அதாவது சூரியனுடைய அஸ்தமனத்திற்கு முன்பே 5:30 மணி முதலே வீட்டு வாசலில் விளக்குகளை ஏற்ற துவங்கிவிட வேண்டும். மாலை அண்ணாமலையாருக்கு திருவண்ணாமலையில் மகா ஜோதி ஏற்றியதும் அங்கனமே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வின் குறைகள் நீங்கி அனைத்து வகையான செல்வ செழிப்போடு வாழ்க்கை அமையும் என்று கூறப்படுகிறது. வாசலில் 2 தீபமும் பூஜை அறையில் 5 தீபமும் ஏற்ற வேண்டும். இந்த 5 தீபங்களையும் வட்டமாக எல்லாம் திசையும் ஒளிபடும்படி ஏற்ற வேண்டும். இந்த விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றினால் சிறப்பு. இந்த பரணி தீபத்தினை வீட்டில் நாம் ஏற்றினால் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் செல்லும் உலகங்களில் யமனுடைய வதம் இன்றி துன்பமின்றி இருக்கலாம் என்பது ஐதீகம். நமது வீட்டில் பூஜை அறையில் 1 முக தீபம் ஏற்றினால் மத்தியமமான பலன். 2 முக தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை தரும். 3 முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தரும். 4 முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும். 5 முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருக்கும். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் என்றால் நமக்கு 700 கோடி விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஆனால் எல்லோருக்கும் நாம் ஒருவரே ஏற்ற முடியாது என்பதால் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறைந்தது எதையாவது செய்ய வேண்டும். உங்களுக்கென்று ஒன்று, உங்களுக்கு நெருக்கமானவருக்கு ஒன்று, உங்களுக்கு சிறிதும் பிடிக்காதவருக்கு ஒன்று என்று குறைந்தது 3 விளக்கேனும் நீங்கள் தினமும் ஏற்ற வேண்டும். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தக்ஷணாயனம். திரு கார்த்திகை தீப மகோ உற்சவம் மகா தீபம். இந்த நாளினுடைய அமைப்புக்கேற்றபடியும் கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆக எந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. இன்று வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள்.
உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று மந்தமான நாளாக இருந்த போதிலும் யதார்த்தமான நடைமுறையை பின்பற்றினால் உங்கள் லட்சியங்களை நீங்கள் நிச்சயம் அடைய முடியும். சோர்வை விரட்டி அடிப்பதன் மூலம் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவே இருங்கள். ஆரோக்கியமான சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்வதோடு அந்த உணவினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுகாதார நிலைகளையும் கவனத்தில் கொள்வது அவசியம். எந்த விதத்திலும் உணவு கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். புதிய நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படலாம். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வேலை பளு காரணமாக சில நேரம் சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தம்பதிக்குள் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்ப விவகாரங்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு சூழ்நிலைகளை அனுசரித்துதான் போக வேண்டியதாக இருக்கும். அசௌகரியங்கள் ஏற்படலாம். அவற்றை பெரிதுபடுத்தாதீர்கள். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களே, இனம் புரியாத சில சிந்தனைகள் காரணமாக மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சோர்வு ஏற்படலாம். மன தெளிவு என்பது இருக்காது. விவேகமாக இருக்க வேண்டிய நாள். காதலர்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் பொறுமை இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம். ஒரு சில நேரம் பொறுமையை இழந்தே காணப்படுவீர்கள். இதனால் உங்களுடைய நல்லுறவில் பாதிப்பு ஏற்படலாம். குடும்ப நபர்களிடத்தில் மனம் விட்டு பேசுங்கள். மனதில் தோன்றக்கூடிய பிரச்சனைகளை வெளிப்படுத்துங்கள். வெளி ஆட்களிடம் பேசுவதை காட்டிலும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களிடத்தில், உடன் பிறந்தவர்களிடத்தில், உங்கள் துணைவரிடத்தில் வெளிப்படுத்தினால் சில பிரச்சனைகள் நீங்குவதற்கான வழி கூட கிடைக்கலாம். அதிகமான முதலீடுகள் செய்வதற்குண்டான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாதது போல இருக்கலாம். யாராவது ஒருவருக்கு உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். ஆக மேஷராசி அன்பர்களே, காதலர்கள் வருங்கால துணையினிடத்தில் பொறுமை நிதானத்தோடு இருந்து விட்டாலே போதும். சில பிரச்சனைகள் நீங்கும். இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம். எப்பொழுதும் போல நீங்கள் பரபரப்பாகவோ பதட்டமாகவோ இருக்க வேண்டாம். கூடுமான வரையில் மௌனமாக மன அமைதியோடு அமர்ந்திருந்தாலே போதும். நல்ல விதமாக அவை மாறிவிடலாம். நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வு எடுப்பதற்கு மறவாதீர்கள். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள். சில நபர்களுடைய பொறாமை குணங்களோ அல்லது பொச்சரிப்புகளோ சில நேரம் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். அவர்களுடைய கண் பார்வையிலிருந்து விலகுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் கல் உப்பு சேர்த்து குளித்தால் கண் திருஷ்டி என்பது காணப்படாது. வியாபாரத்தில் சீரான போக்கு இருப்பதற்கு பிறரை தட்டி கொடுத்துதான் செல்ல வேண்டும். வேலையாட்களினுடைய செயல்பாடுகளை பற்றி அதிகமாக கண்டிக்க முடியாது. அப்படி கண்டித்தால் தேவையில்லாத உங்களை பற்றிய சில விமர்சனங்கள் எழலாம். குடும்பத்தினுடைய நிலையை கருதி பொறுமை அமைதி தேவை. விவேகமாக இருக்க வேண்டிய நாள். அவசரப்படாதீர்கள். கார்த்திகை தீப நாளில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்கள். கோவில்களுக்கு அதிகமான எண்ணெய் உங்களால் முடிந்த யதாசக்திக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது மிக நல்லது. அதே போல விளக்கு ஏற்றுவதற்கு தீப தானங்கள் செய்யலாம். புதிய விளக்குகள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது மண் அகல் விளக்குகளாக இருந்தாலும் தானம் செய்யுங்கள். அந்த விளக்குகள் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது, திரி வாங்கி கொடுப்பது, இப்படி செய்வது நல்லது. இந்த நாளில் தீப தானம் விசேஷம். ஆக கோவிலுக்கு நீங்கள் விளக்குகள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவசரம் கூடாது.
பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். அலைச்சல்கள் உண்டாகலாம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டிய நாள். சோர்வு உண்டாகும். குழப்பங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் மன நிறைவு வேண்டி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நல்லது. சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்பொழுது 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தக்ஷணாயனம். கார்த்திகை தீப பெருவிழா. கார்த்திகை மாதம் காண பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆடம்பர செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையலாம். பெரிய அளவில் சிந்திப்பதோ அல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதோ இன்றைய தினம் கூடாது. பணத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் சில வேலைகள் செய்யும் பொழுது பண இழப்புகள் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் எச்சரிக்கை தேவை. அலட்சிய போக்கு வேண்டாம். அவசரமாக எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். சகஜமான ஒரு சில போக்கோடு இருந்தால் சில பிரச்சனைகளை லேசாக எடுத்துக்கொண்டால் விபரீதம் எதுவும் இருக்காது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடியது மனநிலையில் உறுதியையும் செயல்களில் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய நாள். நேர்மறையான எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்தால் ஓய்வாக இருப்பீர்கள். இல்லையெனில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு திருப்தி என்பது இருக்காது. வேலைகளை முழுமையாக முடித்தோம் என்கிற சந்தோஷம் காணப்படாது. ஒவ்வொரு சில காரியங்களிலும் வேலைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கிடப்பிலேயே இருக்கும். முடியாத ஒரு நிலையிலேயே இருக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. மாணவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சோர்வுகள் உண்டாகலாம். சில நேரம் நல்ல சக்தி வாய்ந்தவர்கள் போல இருப்பீர்கள். சில நேரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஏற்ற இறக்கமாகத்தான் உங்களுடைய உடல்நிலை இருக்கிறது. அந்நிய தேச பயண சிந்தனைகள் மேம்படும். வெளிநாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். உத்தியோக வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஓய்வாக இருக்க வேண்டிய நாள் ரிஷபராசி அன்பர்களே. இன்று காதலர்களுக்கு உகந்த நாள் அல்ல. இன்று உணர்ச்சிகரமாக இருப்பீர்கள். கோப உணர்வுகள் அதிகமாகவே இருக்கலாம். தம்பதிகள் இருவருமே நல்லதொரு சேர்ந்து சில ஒற்றுமைகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அவற்றிற்கு உகந்த நாள் அல்ல. இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம். இருந்தாலும் இருக்கும் பணத்தில் சேமிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். மத்தியமமாக சுமாராகத்தான் இருக்கும். கால்களில் அழுத்தமும் வலியும் காணப்படலாம். இதற்கு யோகா மற்றும் தியானம் பயிற்சி செய்வது நல்லது. குடும்ப பெரியவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொண்டால் நல்லது. ஓய்வாக நீங்கள் இருந்து ரிலாக்ஸாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய பதில் மிக சிறப்பாக இருக்கும். கிடைக்க வேண்டிய ரிசல்ட் மிகச் சரியாக கிடைக்கும். செய்யக்கூடிய வேலை சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் அதனை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு செய்யுங்கள். சொல்லிக் கொடுப்பதை மறக்காமல் பழகி கொண்டால் எல்லா விதமான கலைகளிலும் தேர்ச்சி பெறுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அதிக நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள், தங்க நகை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திக நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு குறையலாம். பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய கண்ணோட்டம் உண்டாகும்.
அந்நிய தேச பயண சிந்தனைகள் மேம்படும். அலைச்சல்கள் இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஓய்வாக இருக்க வேண்டிய நாள். அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவை. ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்பொழுது 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தக்ஷணாயனம். திருவண்ணாமலை கார்த்திகை தீபம், மகா தீபம் ஆக இந்த நாளில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதோடு உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களிலும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் அம்மன் ஆலயங்களிலும் தீப தானங்கள் செய்யலாம். விளக்குகள் அதிக அளவில் கொடுப்பது நல்லது. கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்கள், அது இன்னும் மிகச் சிறப்பு. ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது குடும்ப நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உங்கள் சுய வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். வளர்ச்சிக்கான வாய்ப்பு இன்று காணப்படுகிறது. புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் அடைவீர்கள். உயர் அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள். செய்யக்கூடிய வேலையில் வளர்ச்சி இருக்கும். வேலை பளு அதிகமாக கூட இருக்கலாம். இவற்றை சரிகட்ட முறையாக திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது அவசியம். மிதுன ராசி அன்பர்களே, செய்யக்கூடிய வேலையில் புதியதொரு ஆதாயத்தை தேடுவீர்கள். வியாபார குறித்த ஆலோசனைகள் ஏற்படலாம். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் மாற்றம் பிறக்கும். நட்பான வட்டாரங்களின் மூலம் நம்பிக்கையை பெறுவீர்கள். நினைத்த சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மாணவர்களே, கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதலான கவனம் செலுத்துவீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அதிகம் போட்டி நிறைந்ததாகவே இருக்கும். பிரியமானவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள் போல இருந்தாலும் சில நேரம் குழப்பம் அதிகமாகவே இருப்பதாக உணர்வீர்கள். இதனால் உறவில் கருத்து வேறுபாடும் பிரிவினையும் உண்டாகும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. மன வேறுபாடுகள் உண்டாகலாம். கருத்து ஒற்றுமை என்பது இருக்காது. இன்று நிதி நிலைமை சாதகமாக இல்லை. பண இழப்புகளை தவிர்க்க கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது அவசியம். நிர்வாக திறனை வளர்த்து கொள்ளுங்கள். இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கலாம். குறித்த நேரத்தில் உணவு அருந்துவதன் மூலம் ஜீரண கோளாறுகளில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். மாணவர்கள் சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது நல்லது. பிறருடைய குணம் அறிந்து மனமறிந்து செய்ய வேண்டும். வீட்டில் பெரியவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவிற்கு நிறைவை தரலாம். காதலர்கள் வருங்கால துணையினிடத்தில் சில குழப்பமாக உணர்வீர்கள். இன்று நிதி நிலைமைகள் சாதகமாக இருக்காது. பண இழப்புகளை தவிர்க்க கட்டுப்பாட்டோடு பணத்தை நிர்வகிக்க வேண்டும். இன்று ஆரோக்கியம் மத்தியமமாக இருக்கும். குறித்த நேரத்தில் உணவு அருந்துவதன் மூலம் ஜீரண கோளாறுகளில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அஜீரணம் ஏற்படுவதை நீக்கலாம். ராசிக்கான அமைப்புப்படி கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக முடியும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அறிமுகத்தால் ஆதாயம் உண்டாகும். உதவி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய வியாபாரம் குறித்த எண்ணங்கள் அதிகமாகும். ஆலோசனைகள் ஏற்படும். சந்திப்புகளால் மாற்றம் உண்டாகும். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி நிறைந்த நாள். பக்குவம் பிறக்கும். நினைத்த காரியங்களை முடிப்பீர்கள். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய
உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தக்ஷணாயனம். மகா தீபம், கார்த்திகை தீபம். இந்த திருநாளில் சிவபெருமானை வணங்கி பிரார்த்தனை செய்யலாம். ஜோதி ரூபமாக சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள். ராசிக்கான அமைப்பு படி பார்க்கும் பொழுது முன்னேற்றம் அடைந்தவர்களுடைய சந்திப்பு சில மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். உறவினர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாளில் செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றையும் மிக கவனமாக பார்த்து கவனித்துதான் செய்ய வேண்டும். அலட்சியம் கூடாது. அலட்சியமாக இருந்தால் இழப்பு உண்டாக்கும். கவனத்தோடு இருந்தால் லாபம் ஏற்படும். இன்று உங்களுடைய ராசிப்படி சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வீர்கள். உங்களது தீர்மானமான முயற்சியின் காரணமாக அடுத்த நிலைகளுக்கான பதவி உயர்வு சாத்தியமாகும். தொழில் வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வேலையில் ஸ்திரத்தன்மைக்காக முயற்சி செய்வீர்கள். கூடுமான வரையில் திறமைகளை வெளிப்படுத்தினால் மட்டுமே தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வாகன வசதிகள் உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு. புதிதாக வண்டி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடுத்தடுத்த நிலைக்கானது நோக்கத்தோடே செயல்படுவீர்கள். இன்று உங்கள் பிரியமானவரோடு காதலர்களுக்கு நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு அந்யுன்யம் இருக்கும். சரியான திட்டங்களை தீட்டி வகுப்பதற்கு உகந்த நாள். கணவன் மனைவி இருவருமே மனதார பேச்சுவார்த்தைகளை நடத்துவீர்கள். மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்களினால் உங்கள் துணைவர் ஓரளவிற்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை உருவாக்கும். வியாபாரத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் கடகராசி அன்பர்களே. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும். மாணவர்களுக்கு மன நிறைவு ஏற்படும். நிம்மதியாக படிப்பீர்கள். செயல்களில் வேகம் உண்டு. வகுப்பில் உயர்ந்த மாணவ மாணவிகளாக வருவதற்கான யோகம் கிட்டும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இன்றைய நாள் போதிய பணவரவு காணப்படும். உங்கள் வங்கி இருப்பு கணிசமாக உயரும். சேமிப்பு அதிகரிக்கக்கூடும். ஆக வரக்கூடிய பணத்தை எந்தெந்த நிலையில் பத்திரப்படுத்தலாம் என்கிற எண்ணம், குடும்ப நபர்களோடு சில ஆலோசனைகள், பெரியவர்களுடைய அனுபவங்களையும் சேர்த்து செய்வீர்கள். பிள்ளைகளுடைய வருங்கால வளர்ச்சிக்காக முதலீடு மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பின் மூலம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். சம்பள உயர்வு அதிகரிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலை உருவாக்கும். பொதுவாக இந்த நாள் அமைதி நிறைந்த நாள். கடகராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீரான போக்கு காணப்படும். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நிலை உருவாக்கும். ஆதரவு உண்டாக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். வெற்றி கொள்ளக்கூடிய நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிறைந்த நாள். வாய்ப்புகள் கிட்டும். மேன்மைக்கு வருவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் மகேஸ்வரனையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தக்ஷணாயனம். இன்றைய நாள் மிக விசேஷமாக திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா தீபம், கார்த்திகை தீப திருநாள். ஆக இந்த
ஜோதியினுடைய ரூபமாக சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய மிக அற்புதமான நாள். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் பெரும்பாலும் நெருப்பு ராசி. அதிகமாக திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று வருவது உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். பஞ்சபூதங்களில் நெருப்பு தத்துவம் கொண்டதுதான் திருவண்ணாமலை. ஆக நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையையும் நீங்கள் தரிசித்து வர வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறி கொண்டே செல்வீர்கள். வரவு அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ராசிக்கான அமைப்பு படி பார்க்கலாம். இன்றைய நாளில் வெற்றிகரமாக செயலாற்ற திட்டமிடுதல் அவசியம். உங்களுடைய செயல்பாடுகள் பாதுகாப்பற்றதாக உணர்வீர்கள். இந்த உணர்வை தவிர்த்து நேர்மறை எண்ணத்தை மேற்கொள்வது மிக மிக அவசியம். மாறுபட்ட அணுகுமுறைகளால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். அந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு மற்ற விஷயங்களை யோசிப்பதற்கான ஒரு நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பதறிய காரியம் சிதறும். பதற்றப்படாமல் பரபரப்பு இல்லாமல் பொறுமையாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். இந்த நாள் விசேஷமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், கரும்பு சாற்றினால் அபிஷேகம், கடன் தீர பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம், வில்வ அர்ச்சனை செய்வது மிக நல்லது. இன்றைய நாளில் வேலை சார்பாக பார்க்கும் பொழுது எதிர்பாலின நபர்களிடத்தில் சக பணியாளர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசியினுடைய 12வது அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் பாவகத்தில். ஆக சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக அமைய சிவபெருமானையே நீங்கள் வழிபடுங்கள். தொழில் விருத்தி ஓரளவிற்கு உண்டாக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். மாணவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். படிப்பில் இருந்த சுணக்கங்கள் மாறி படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு எழுச்சியோடு இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர்வான சூழல் ஏற்படும். இன்றைய நாளில் வேலையின் போது சில சிக்கல்களையும் சந்திக்க நேரிடலாம். அவற்றை உங்கள் அனுபவத்தை கொண்டு சரிப்படுத்தி விடுவீர்கள். எதற்கும் அஞ்சாதவர்கள் நீங்கள். தைரியம் துணிவே துணை என சென்றால் நிச்சயம் தைரிய லட்சுமியுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். தம்பதிகளுக்கிடையே புத்துணர்ச்சியோடு நல்ல ஒரு இணக்கமாக இருப்பீர்கள். உங்கள் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். தேவைக்கு ஏற்றபடி உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கும். வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும். சிம்மராசி அன்பர்களே, பணத்தினுடைய நிலையை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக எந்த நேரத்தில் எதை செய்தால் சிக்கனமாக கையாண்டால் பணத்தை சேமிக்க முடியும் என்கிற சூக்ஷமங்கள் உங்களுக்கு தெரியும். இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். நீங்கள் மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது, நடைப்பயிற்சி மேற்கொள்வது, இப்படி எல்லா விதமான விஷயங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்தினால் நிச்சயம் மன நிறைவு பெறுவீர்கள். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை இந்த நாள் முழுவதும் நீங்கள் உச்சரித்து கொண்டே இருங்கள். பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி மசி வயன யநம சிவ சிவய நம நம சிவய, இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரிப்பதால் சிவபெருமானுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைக்கும். அதே நேரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடலாம். அறுபடை முருகனை வழிபடலாம். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று அதிக அளவில் தீபங்கள் ஏற்றலாம். அதிலும் உங்களுடைய வயதிற்கு ஒத்த தீபங்கள் ஏற்றுவது இன்னும் நல்லது. உங்கள் கணவருக்கான வயதுக்கு தீபங்கள், உங்களுடைய வயதுக்கு ஏற்றபடி தீபங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சி, நிகழ்கால செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருப்பதற்கு பிள்ளைகளுடைய வயதிற்கு ஏற்றபடி தீபங்கள் ஏற்றலாம். இப்படி அவரவர்களுடைய நிலைக்கு தகுந்தாற்போல் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்புகள் ஏற்பட இறைவன் அருள் புரிவார். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சார்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை பயக்கும்.
ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அணுகுமுறை மூலம் தீர்வு கிடைக்கும். பொறுமை அவசியம். பொறுப்புகள் கூடும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். பணி வாய்ப்புகள் கிட்டும். சாதகமான சூழல் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டிய நாள். உயர்வான சூழல் அமையும். வேலையில் வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தக்ஷணாயனம். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. எதிலும் சற்று கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். கார்த்திகை தீப திருநாளில் வீட்டிலும் சரி கோவில்களுக்கு சென்று தீபங்களை அதிக அளவில் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். திருவண்ணாமலை என்பது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம், நெருப்பு ஸ்தலம். ஆக இந்த நாளில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் பலன் அதிகமாக கிடைக்கும். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையக்கூடும். சூரிய பகவானுடைய ஆற்றல் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இந்த நாளில் வழிபடுங்கள். கன்னிராசி அன்பர்களே, சிக்கலான நேரத்தில் நினைத்த உதவிகள் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் உண்டாகலாம். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனமாகவும் பொறுமையாகவே செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம். பதறிய காரியம் சிதறும். பரபரப்பு வேண்டாம். நிதான போக்கோடு நடந்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள இயன்ற வரையில் அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து செயலாற்ற வேண்டும். முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். வேலையிடத்தில் உங்களது மேல் அதிகாரியோடு சில பிரச்சனைகள் வரலாம். மேல் அதிகாரிகளிடமிருந்து உங்களது வேலைக்கான அங்கீகாரம் என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும். உடனுக்குடன் உங்களுக்கான பாராட்டுகளோ அங்கீகாரம் என்பது கிடைக்காது. இந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும். இன்று காதலர்களுக்கு உகந்த நாள் அல்ல. வருங்கால துணையினிடத்தில் சில விஷயங்களை வெளிப்படுத்தினால் என்று நினைத்தாலும் கூட அதற்கேற்ற சமயமோ சந்தர்ப்பமோ இருக்காது. கூடுமான வரையில் உங்கள் துணையிடம் குற்றம் காண்பீர்கள். அது தேவையில்லாத ஒன்று. அவர்களுடைய குற்றங்களை சில நேரம் மன்னித்து போகக்கூடிய போக்குதான் சிறந்தது. எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய விஷயமாக பூதாகரமாக ஆக்க வேண்டாம். கணவன் மனைவி கிடைக்கேயும் தம்பதிகள் எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமதமாகலாம். குழந்தை சம்பந்தமான சில எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு சில காலம் தள்ளி போகலாம். நீங்கள் எதிர்பார்த்தபடி சில செய்திகள் உங்களுக்கு இழுபறியாக கூட இருக்கலாம். இன்று நிதி நிலைமைகள், பணம் சம்பந்தமான விஷயங்களில் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். செலவினங்களை முடிந்த வரையில் குறைத்து கொள்ளுங்கள். அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதிலும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. எது தேவையோ எது தேவையில்லாதது என்பதை நீங்கள் முடிவு செய்து அதன் பிறகு பணத்தை செலவு செய்வது நல்லது. தாய் தந்தையரினுடைய உடல்நிலை பற்றிய கவலை இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. அவர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ராசியினுடைய அமைப்பு படி மாணவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். பெரியவர்களுடைய கருத்துக்கள், கல்வியாளர்களுடைய வார்த்தைகள், நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு படி முன்னேற்றத்தை தரும். பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும்படியாக நடந்து கொள்ளுங்கள். பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பயனற்ற வீண் விவாத பேச்சுக்களை பிறரிடத்திலும் குடும்ப நபர்களிடத்திலும் குறைத்துக் கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு வகையில் கடவுளினுடைய அனுகிரகத்தின் காரணமாக பண வரவு இருக்கும் அல்லது பொருள் வரவு இருக்கும். வேலை வியாபார தொடர்பாக சில விஷயங்களை கைவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஒதுங்கி இருப்பது நல்லது. ஆவணங்கள் சரிபார்க்கும் பொழுதும் சரி, பத்திரம் தொடர்பான விஷயங்களாகட்டும், வங்கி கணக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். சில பிரச்சனைகள் இருந்தால் ஆற போட்டு பேசுங்கள். சில நேரம் கழித்து பிறகு சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு நல்லது.
எந்த ஒரு பிரச்சனையை மனதில் அதிகமாக ஏற்றிக்கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் சரியான ஒரு தீர்வை கொடுக்காத ஒரு நிலை கூட உருவாகலாம். கவனம் தேவை. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை பயக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை அதிகம் ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாக்கும். நினைத்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். தம்பதிகளுக்கு இடையே புரிதல் ஏற்படும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் அவ்வப்போது உண்டாகும். தேவையற்ற விஷயங்களை நீக்குவது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரவு நிறைந்த நாள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பண நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். இந்த நாள் திருப்திகரமான நாளாக இருக்க உங்கள் குடும்ப நபர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல், வயதிற்கு தகுந்தாற்போல் தீபங்கள் ஏற்றுங்கள். சிவ ஆலயங்களிலும் முருகர் ஆலயங்களிலும் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலக்கும், கர்ம வினைகள் குறையும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும். இனிய கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்கள். 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தக்ஷணாயனம். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்புகளினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதற்கேற்ற பலன்களும் எவ்வாறு உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நேர்மையாக இருக்கக்கூடிய ராசிகளிலேயே நீங்கள் தான் முதன்மையாக இருப்பீர்கள். ஆக எந்த மரம் நேராக வளர்கிறதோ அந்த மரம்தான் முதலில் வெட்டப்படும் என்பார்கள். அதிகமான ஒரு சில நேர்மை காரணமாக நீங்கள் பிரச்சனைகளைத்தான் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். இதுதான் இந்த கலியுகத்தினுடைய லீலை. ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்புப்படி பார்க்கும் பொழுது பணம் சம்பந்தமான கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையலாம். நண்பர்களுடைய உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். பேசக்கூடிய வார்த்தைகளில் எச்சரிக்கையும் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொண்டால் இன்றைய நாள் சமநிலையோடு இருக்கும். இதனால் எல்லா விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல் உண்டாகும். காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். உங்களுடைய தேவைகளை நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்கு சார்ந்த வேலைகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிட்டும். இன்று பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஓய்வு கிடைப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். இன்றைய நாளை சரியாக திட்டமிட்டு வேலைகளில் ஈடுபட்டால் மட்டுமே முறையாக நடக்கும். வர்த்தக பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் உண்டாகும். வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் நல் ஆதரவும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்க ஆசிரியர்கள் மற்றும் வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது அவசியம். எல்லா விஷயங்கள் நீங்கள் தெரிந்திருந்தாலும் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தையும் நீங்கள் காதில் கேட்பது அவசியம். உதாசீனம் கூடாது. எல்லாவற்றையும் சரியாக செய்கிறோம் என்று தவறுதலாக செய்து விடாதீர்கள். இந்த நாள் மற்றவர்களோடு நல்லிணக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நாள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஆதரவும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தம்பதிகளுக்கிடையே பார்க்கும் பொழுது நல்ல உறவை பராமரிப்பது சற்று கடினமாக உணர்வீர்கள். சில இடையூறுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து போகலாம். காதலர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். வருங்கால துணையினிடத்தில் சில பேச்சுக்களை பேசாமல் தவிர்ப்பது நலம். இன்று நிதி நிலைமை சாதகமாக இருக்காது.
செலவீனங்கள் உண்டாகும். இதனால் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் அசௌகரியமாகவே இருப்பீர்கள். இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் உண்டு. பொதுவாக ஊக்கம் நிறைந்த நாளாக இருப்பதால் ஓரளவிற்கு வேலைகளை திறம்பட முடிப்பீர்கள். தூய்மையாகவும் பவித்திரமாக இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். தெய்வீக வழிபாடு மேற்கொண்டால் மனநலம் சீராக இருக்கும். வீட்டில் தீபங்கள் ஏற்றி அந்த தீப ஜோதியை சில நிமிடங்களாவது உங்களுடைய கண்களை நன்றாக திறந்து உற்று நோக்கினால் தீப ஜோதியினுடைய அனுகிரகமானது உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக தீபங்கள் பேசக்கூடியவை. இறைவனிடத்தில் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அவற்றை வீட்டில் விளக்கு 2-3 விளக்குகள் ஏற்றினால்தான் பலன். எப்பொழுதும் ஒரே விளக்கு ஏற்றுவது என்பது கூடாது. கவனமாக இருங்கள். அதிலும் தெற்கு திசை நோக்கி ஏற்றக்கூடாது. இதனுடைய முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு இன்றைய பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய இன்ட்ரோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். என்னென்ன தீபங்கள் ஏற்றலாம், எத்தனை வகை ஏற்றலாம், எந்தெந்த எண்ணெய்கள் பயன்படுத்தலாம் என்பது அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து முறையாக செய்தால் நலம். வீட்டை பராமரிக்கக்கூடிய விஷயங்களில் செலவாகலாம். வண்டி பயண நேரங்களில் கவனமாக இருப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை குறையும். உதவிகள் கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வழக்கில் நல்ல முடிவு எட்டும். முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் உண்டாகும். வர்த்தகத்தில் உயர்வு ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாள். ஆதரவு ஏற்படும். பிறருடைய அறிமுகம் உண்டாகும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சார அமைப்புப்படி பார்க்கும் பொழுது 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தக்ஷணாயனம். ராசிக்கு ஏற்ற அமைப்புப்படி பார்க்கும்போது வேலைகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை தீப திருநாள். சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள். கோச்சாரத்தினுடைய செயல்பாடுகள் படி பார்க்கும் பொழுது ஆக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் வயது எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் சிவ ஆலயங்களிலும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. இந்த நாளில் கிரக மாற்றத்தினால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்குவதற்கு தீப வழிபாடு உங்களுக்கு பேர் உதவியாகவே இருக்கும். இன்றைய நாள் சிறிது ஏமாற்றத்துடனும் இருக்கலாம். லட்சியங்கள் அடைவது என்பது மிகப்பெரிய கடினமாக உணர்வீர்கள். தடை தாமதங்கள் உண்டாகும். வேகத்தை விட விவேகமே சிறந்தது என்பார்கள். ஆகவே எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவதற்கான சூழல் ஏற்படும். நெருக்கடியான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். பணிச்சுமை அதிகமாக காணப்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, நேரத்திற்கு உங்களால் சாப்பிடவும் முடியாது, நேரத்திற்கு உறங்கவும் முடியாது, நேரத்திற்கு ஓய்வெடுப்பது என்பது இருக்காது. விடுமுறை கிடைக்குமா என்கிற ஏக்கத்துடனே வேலையில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த மந்தமான போக்கு என்பது சற்று குறையலாம். இயந்திரம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கான பலன்கள் இந்த நாள் ஏற்ற இறக்கத்துடனே இருக்கிறது. நன்மையும் தீமையும் கலந்தது போலத்தான் காணப்படும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள், உழைப்பை மதிக்கக்கூடியவர்கள். ஆக இந்த நாளில் செய்யும் வேலையை மிக ஸ்ரத்தையோடு கவனமாக செய்யும் பொழுது அதற்கேற்ற பலன் கிடைக்கும்.
சரியான நேரத்தோடு வேலைகள் செய்வதால் தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பார்த்து பார்த்து கவனித்து செய்தால் நிச்சயம் அங்கீகாரம் கிடைப்பதோடு தலைமை அதிகாரிகள் உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக்கும். உங்கள் பெயரில் நல்ல கருத்துக்கள் உலவும். உங்களுடைய திறமைக்கு தகுந்தபடி வீட்டில் பாராட்டுகளை பெறுவீர்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனசலனங்கள் தீர்ந்துவிடும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சற்று கவனமாகவே இருங்கள். தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம். தன்னந்தனியாக இருந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அதற்கு ஏற்ற பலனும் கிடைக்காது. காதலர்கள் திருமணம் பற்றிய எண்ணம் இருந்தால் அதனை சற்று தள்ளி போட்டுவிடுங்கள். வீட்டில் பெரியவர்களோடு கலந்து ஆலோசிப்பது அவசியம். இன்று பணப்புழக்கம் மிதமாகத்தான் இருக்கும். தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இருந்தாலும் சேகரிக்க முடியாத ஒரு சில சூழல் கூட வரலாம். பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக உணர்வீர்கள். தொழில் விஷயங்களில் லாபத்தை அதிகமாக நோக்கியே இருப்பீர்கள். லாபமாக செயல்படக்கூடிய விதங்களில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அத்தனையும் பின்பற்றுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு மனக்கவலைகள் இருக்கலாம். தீப திருநாளில் சிவபெருமானிடத்தில் உங்கள் பெயரில் குடும்ப நபர்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அதே போல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். அபிஷேக ஆராதனைகள் அலங்கார பொருட்களுக்கு உங்களால் முடிந்த சில பொருட்களை கோவிலுக்கு கொடுக்கலாம். எப்பொழுதும் இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் வெறும் கையோடு செல்லக்கூடாது. குழந்தைகள், வயதானவர்கள் கோவில்கள் இறைவனை காணும்போது அந்தந்த சூழ்நிலைகளுக்கு இடங்களுக்கு ஏற்றாற்போல் பொருட்களை வாங்கி கொண்டு செல்வதுதான் நல்லது. அவரவர்களுக்கு பிடித்தது போன்ற ஒரு பொருட்கள் இருக்க வேண்டுமே தவிர மாற்றங்கள் இருக்கக்கூடாது. அதில் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வேலைகளை முடிப்பதில் நிதானம் வேண்டும். வேகம் கூடாது. விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மந்தமான போக்கு மாறலாம். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். சாதகமான சூழல் ஏற்படும். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தக்ஷணாயனம். இன்றைய நாள் திருவண்ணாமலை கார்த்திகை மகா தீபம். உங்களுக்கு கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. கார்த்திகை தீபம் அமைந்திருப்பது உங்களுடைய ராசிக்கு மிக விசேஷம். தீமைகள் பொசுங்குவதற்கும் கர்ம வினைகள் குறைவதற்கு இந்த நாளில் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களிலும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். முருகப்பெருமான் அக்னி ரூபமாக முக்கண் நெருப்பிலிருந்து பிறந்தவர். அதனால்தான் கார்த்திகை தீபம் என்பது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்ததாகவே அமைகிறது. பஞ்சபூதங்களில் அக்னி தத்துவம் கொண்டதுதான் திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி ஆக மோட்ச நிலை என்பது சிவபெருமானிடம் வேண்டினால் நிச்சயம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அமைப்புக்கு ஏற்றபடி பார்க்கும் பொழுது இந்த நாளில் நீங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும்.
எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாள். சில லட்சியங்கள் அடைய போராட வேண்டியிருக்கும். பொறுமை மற்றும் அமைதியான போக்கு மிக மிக தேவை. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையும். உயர் பதவிகளில் இருப்பவர்களுடைய சந்திப்பு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். வேலையில் சற்று பின்தங்கியும் இருப்பீர்கள். இதனால் உங்கள் மேல் அதிகாரிகளிடத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இழப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, சமூக சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படலாம். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும். தம்பதிகள் இருவருமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினால்தான் பிரச்சனைகள் நீங்கும். குறிப்பாக குடும்பத்தில் பொருளாதார நிலை, வருமானம், பணம் சம்பந்தமான விஷயங்கள், முதலீடு சார்ந்த செயல்பாடுகளை இந்த நாளில் பேசாமல் தள்ளி வைப்பது நல்லது. காதல் விவகாரங்கள் என்று பார்க்கும்பொழுது மிதமான பலன்களை கிட்டும் காதலர்களுக்கு. ஆக பெரிய அளவில் திட்டங்கள் வேண்டாம். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கூடுமான வரையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களின் குணத்திற்கு மனத்திற்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வது நல்லது. இலக்கிய வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். தடைகள் குறையும் நாள் தனுசு ராசி அன்பர்களே. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு கூடுதலான ஒரு சில நபர்களுடைய சந்திப்பு நிகழும். நண்பர்களுடைய வார்த்தைகள் மனதிற்கு உத்வேகத்தை உண்டு பண்ணும். நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த சில வேலைகள் நடக்கலாம். தேவையை சமாளிக்க சிறிய அளவிலாவது நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது. தோல் எரிச்சலினால் நீங்கள் அவதியுறலாம். உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி தடைகள் குறையும் நாள். வீட்டில் பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொண்டால் நல்லது. வார்த்தைகளில் எச்சரிக்கையும் கவனம் வேண்டும். அனாவசியமான பேச்சுக்கள், பயனற்ற செயல்பாடுகளை தவிர்ப்பது நலம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் தெளிவு பிறக்கும். குழப்பங்கள் நீங்கும். பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உயர் பதவிகள் வகிப்பவர்களுடைய சந்திப்பு நிகழும். சமூக வேலைகளில் மாற்றங்கள் உண்டாகும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் குறையும் நாள். ஆர்வம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தக்ஷணாயனம். திருவண்ணாமலை கார்த்திகை மகா தீப திருநாள். உங்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது கற்பனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம். வழக்குகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆன்மீக செயல்களில் ஆர்வம் உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும். இன்றைய நாள் உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ள நினைப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இல்லத்தில் அமைதியை நிலைநாட்ட அல்லது அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பீர்கள். உங்களின் கீழ் பணிபுரிவோர் செய்த தவறுக்கு வேலை தொடர்பாக நீங்கள் திட்டு வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். சில விஷயங்களை மேற்கொண்டு அவர்களிடம் கவனமாக பழகுவதற்கு இந்த விஷயமானது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆன்மீக செயல்களில் ஆர்வம் ஏற்படும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உதயமாகும். வேலைகளில் உயர்விற்கான சிந்தனைகள் ஏற்படலாம். அரசு சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். இன்று காதலர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களின் தன்மைகளுக்கு ஏற்றாற்போல்தான் பிரச்சனைகள்
சிறிய அளவாக்குமா பெரிய அளவாக்குமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். சிக்கல்கள் ஏற்படுவதற்கு காரணிகள் அதிகமாகவே இருக்கிறது, கவனமாக இருங்கள். தம்பதிகள் இருவருக்கிடையே கூடுமான வரையில் ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வீட்டில் விழாக்காலம், வழிபாடு முறைகள் எனும் பொழுது சண்டை சச்சரவுகள் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது அவசியம். இன்று நிதி நிலைமைகள் லாபகரமானதாக இருக்காது. ஒரு சில நேரம் வரவை விட செலவே அதிகமாக இருக்கும் என்பது போன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் போதாது என்கிற மனநிலையிலேயே இருப்பீர்கள். பண பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம். இழுபறியான சூழல்கள் உங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைகளில் மறையலாம். மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் சில புரிதல்கள் ஏற்படும். ஆசிரியர்களுடைய செயல்பாடுகளை பற்றியும் மற்றவர்களுடைய குறைகளை பற்றியோ நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வருத்தம் விலகும் நாள் என்றே சொல்லலாம். பயணங்களின் மூலம் நல்ல ஆதாயமும் லாபமும் அதிகரிக்கும். உங்கள் மனதில் உள்ள பதட்டத்தின் காரணமாக தலைவலி உண்டாகலாம். தியானம் மேற்கொள்வது மிக மிக நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆன்மீக ஈடுபாடு உண்டாக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தேடல் உண்டாகும். வேலையில் உயர்வுக்கான சிந்தனைகள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். வருத்தம் விலகும் நாள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய உங்கள் குடும்ப நபர்களின் வயதிற்கு ஏற்ற எண்ணிக்கையின்படி சிவ ஆலயங்களிலும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அனைத்து விதமான பிரச்சனைகளை போக்கும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். 13/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தக்ஷணாயனம். திருவண்ணாமலை கார்த்திகை மகா தீபம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது விலகி இருந்தவர்களின் மூலம் சாதகமான பலன் உண்டாகும். உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும். இன்று வெற்றியை சந்திப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகளின் மூலம் பல சாதனைகள் புரியக்கூடும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படலாம். மனதிற்கு பிடித்தபடியாக சில உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பின் திறன் அதிகரிக்கும். கற்றல் சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் அதிகரிக்கும். எண்ணியபடி வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். தொழிலில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாள். முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி பலன்கள் மிகுதியாக பல மடங்காக கிடைக்கும். சாதனைகளை புரிவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள். அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எனும் பொழுது பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆதரவை ஏற்படுத்தும். ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் பார்த்து திருமணத்தை செய்வது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விதமான முடிவுகளையும் மேற்கொள்ளாதீர்கள். இன்று நிதி நிலைமை சாதகமாக இருக்கும். குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். பாகப்பிரிவினை தொடர்பான செயல்பாடுகள் மகிழ்வை தரும்.
மாணவர்கள் உற்சாகமாகவும் உத்வேகமாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் சில மாற்றங்கள் வரலாம். உத்தியோக வேலைக்காக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கைகூடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து சுப செய்திகள் வரலாம். வருமான அதிகரிப்புக்குண்டான விஷயங்களில் 2-3 செயல்பாடுகள் பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. பொதுவாக எல்லா நிலையிலும் அன்பு நிறைந்த நாள். ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும். இன்றைய நாள் சௌகரியமாக உணர்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். சிறுதூர பயணங்கள் கைகூடும். மனதில் மாற்றம் உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் பிடித்தபடி இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் மாற்றங்கள் வரலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அன்பு நிறைந்த நாள். ஒத்துழைப்பு மேம்படும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் கார்த்திகை தீப திருநாளில் உங்கள் குடும்ப நபர்களுடைய வயதுக்கு எண்ணிக்கைக்கு தகுந்தபடி தீபங்கள் ஏற்றலாம். குழந்தைகளுடைய வயதையும் சேர்த்து கொள்ளுங்கள். அப்படி ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். குடும்ப நபர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த தீப வழிபாடு மிக உதவிகரமாக இருக்கும். தீபங்கள் ஏற்றி அவற்றை சில நிமிட மணித்துளிகளாவது ஜோதியை பார்த்து நீங்கள் வழிபட்டால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள், உங்களுடைய அனைத்து விதமான பண பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி சுபிக்ஷ வாழ்வு பெறுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். 13-12-2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, தக்ஷணாயனம். திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கான மகா தீப திருவிழா. உங்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்று உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டுவிட்டு யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களை பாதிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் உண்டாக்கும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் பயணம் செய்ய நேரிடலாம். வியாபாரத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். இந்த ஒரு நிலையானது மிகவும் பயனுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். காதலர்களுக்கு உங்களுடைய விவகாரங்களுக்கு ஏற்ற நாள். இன்று நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். எதிர்பாராத தன வரவின் மூலம் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று அதிர்ஷ்டகரமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு. நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள். ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும். வெகு தூரமாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு பக்கத்திலேயே வரும். மனநிலையில் நிம்மதி உண்டாகும். மாணவர்கள் படிப்பு கல்வி நிலையில் உயர்வு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடியாது என்கிற விஷயமே இருக்காது. எல்லாவற்றையும் முடித்து காட்டக்கூடிய யோகம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நலம் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்புப்படி தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி பணி தொடர்பான வேலைகள் சுமூகமாக நடக்கும். கணித ஆசிரியர்களாக இருப்பவர்கள்
வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். மாணவர்களுக்கு கல்வி மீதான ஈடுபாடு அதிகரிப்பதால் உயர்ந்த மதிப்பெண்களை நீங்கள் பெறக்கூடும். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த நாளை ஆரோக்கியமாக கழிப்பீர்கள். எண்ணங்கள் அழகாக, உள்ளத்தில் தெளிவு பிறக்கும். எண்ணியதை திறம்பட முடிக்கக்கூடிய நாள். சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் உண்டு. எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்கள், நற்காரியங்கள் கைகூடி வரும். வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைக்கு அதிகமாக வரக்கூடிய பலனை நீங்கள் பெற முடியும். தொழில் விருத்தி உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்கள் மூலம் வேலைகள் நடக்கும். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். தன வரவுகள் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாக்கும். உடன்பிறப்புகளிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலை கிடைக்கும். இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் தீபத் திருநாள். ஒளிமயமான எதிர்காலத்தோடு நல்ல காலம் பிறக்கட்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.